பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 1வது அதிகாரம் 23வது வசனம் இப்படியாய் கூறுகிறது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்பதாக. இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல், காட் வித் அஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஒரு வருடத்தின் கடைசி மாதத்தில் பிரவேசிக்கும்படிக்கு கிருபை பாராட்டின கர்த்தருக்கு நன்றி பலிகளை நாம் ஏறெடுப்போம். இந்த வருடத்தை பல எதிர்பார்ப்புகளோடு துவங்கின அநேகர் இன்று இல்லை. ஆனால் கர்த்தர் நம்மை நன்றாய் வைத்து அனுதினம் விருத்தி அடையும்படிக்கு செய்து கொண்டு வருகிறார். இந்த புதிய மாதத்திலும் அவர் இம்மானுவேலாய் உங்களோடு இருப்பார். உலகத்தின் முடிவு பரியந்தமும் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஆகாஸ் ராஜாவின் நாட்களில் பிறந்த ஒரு குழந்தைக்கு இம்மானுவேல் என்ற பெயரை அடையாளமாய் போடும்படிக்கு கர்த்தர் கூறுகிறதை ஏசாயா 7வது அதிகாரம் 14 வாசிக்க முடிகிறது. அந்த அடையாளத்து நிமித்தம் யூதாவின் ஜனங்களுக்கு எதிராக யுத்தம் செய்து கொண்டு வந்த இஸ்ரவேலர்களிடமிருந்தும் அசீரியர்களிடமிருந்தும் யூதாவின் குடிகளுக்கு விடுதலை உண்டாகும் என்பது அந்த பெயரினுடைய முதல் அர்த்தமாகும். தேவன் இம்மானுவேலாய் யூதாவின் ஜனங்களோடு காணப்பட்டு அவர்களுக்கு உதவி செய்வார் என்பதாகும். இரண்டாவது, ஏசாயாவின் நாட்களிலிருந்து சுமார் 700 வருடங்களுக்கு பிறகு மேசியாவாக இயேசு உலகத்தின் முடிவு பரியந்தமும் நம்மோடு இருப்பதற்காக இம்மானுவேலாக பிறக்கப் போகிறதை குறித்து எழுதப்பட்ட தீர்க்க தரிசனமாகும். கர்த்தருடைய பிள்ளைகளை, அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கும்படிக்கு சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பு மாம்சத்தில் அவதரித்தார் என்பதை அறியும் போது மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நம்மை நிரப்புகிறது. இந்த செய்திதான் பண்டிகை காலங்களில் நமக்கு அதிக மகிழ்ச்சியை தருகிறது. வார்த்தையாகிய தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு நம்மோடு வாசம் செய்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களோடு காணப்படுவார். நீங்கள் பாடுகளின் பாதையில் கடந்து செல்லும் போதும், உங்கள் வியாதிகளின் நேரத்திலும், தனிமையின் நேரத்திலும், உங்கள் தேவையின் மத்தியிலும் அவர் உங்களோடு கூட இருப்பார். அநேக வேளைகளில் இயேசுவின் சீயோனாய் மணவாட்டியாய் காணப்படுகிற நாம் கர்த்தரனை கைவிட்டார், ஆண்டவரனை மறந்தார் என்று சொல்லுகிறோம். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள், அதாவது உன் நினைவுகள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்பதாக ஆண்டவர் கூறுகிறார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஜெயமாக நடத்துவார். அவருடைய பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். அவர் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தடைகளையும் நீக்கி போடுவார். உங்களை அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணும்படிக்கு செய்வார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல தகப்பனே, இந்த வருடத்தில் 11 மாதங்களை ஓடி முடிக்கும்படி உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு கிருபை பாராட்டு நீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். நடந்து வந்த வழிகளிலெல்லாம் எங்களை சுமந்து கொண்டு வந்தீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரை, பண்டிகை காலங்களிலும் இம்மானுவேலாய் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் நீர் இருப்பீராக. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் மகிமையின் நம்பிக்கையாக இவர்களுக்குள்ளே வாசம் செய்து இவர்களோடு கூட இருந்து நடத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகம் எப்போதும் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாய் செல்லட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை எதிர்பார்க்கிறார்களோ அந்தந்த காரியங்கள் இந்த புதிய மாதத்தில் கைகூடி வரும்படிக்கு கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுவீராக. அத்தனை பேரையும் உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் கொடுக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்களித்த தேவன் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஜெயமாய் நடத்துங்க. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.